கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி இந்த ஒரு சிறு பாடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரத்தமும் மாம்சமும் என்ற ஒரு தலைப்பு நாம் ஒவ்வொரு வருடமும் நம் கர்த்தருடைய மேஜுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் முன்னாடியே நாம் அதை தியானித்தே வருகிறோம். ஸோ கர்த்தருடைய அந்த மேஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பகுதியில ஒரு சின்ன பகுதியை நாம் எடுத்து நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். எந்த ஒரு புதிய விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் என்றார். ஸோ இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட இந்த பாடத்தின் தலைப்பு ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாம்சமும் இரத்தமும். இதற்கான ஆதார வசனம் நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 53 வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசி புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த பாடம் ரிப்ரன்ஸ் 6:11 பேஜ் 3 இந்த எடுக்கப்பட்ட இந்த பாடம், இந்த ஆதார வசனத்தின் கீழே நமக்கு தேவன் இன்னைக்கு சில விஷயங்கள் கொடுக்க போகிறார். ஸோ முதலாவது நம்முடைய இந்த பாடத்தின் தலைப்பு மாம்சமும் இரத்தமும். ஸோ இப்போ மாம்சமும் இரத்தமும் என்று சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்முடைய மைண்டுக்கு என்ன வரும் என்றால், மாம்சமும் இரத்தமும் என்று சொல்லும்போது அது மனுஷர்களை குறிக்குது. ஏனென்றால் அந்த அந்த இப்போ நாம எல்லாருமே மாம்சத்திலே இருக்கிறோம். நமக்குள்ள சரீரத்துக்குள்ள நமக்கு ரத்தமா இருக்கிறது. ஸோ ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாம்சமும் ரத்தமும் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனை அது நமக்கு மைண்டுக்கு வரும் நார்மலி யாராவது பேசும்போது. ஸோ இந்த வசனத்திலே தேவன் என்ன சொல்றார் என்றால், ட்ரூலி ட்ரூலி ஐ டெல் யூ அன்லெஸ் யூ ஈட் த ஃப்ளஷ் அண்ட் ட்ரிங்க் த பிளட் ஆஃப் த சன் ஆஃப் மேன் யூ ஹேவ் நோ லைஃப் இன் யூ. அப்படி என்றால் உங்களுக்குள்ள அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணாமல் போனால் நமக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்க வசனத்தில சொல்றார். பாருங்க. சோ இந்த வசனத்தை ஆண்டவர் அங்க சொல்லும்போது எல்லாருக்கும் இது புரியல. அங்க இருந்த சில சீஷர்களுக்கு ஆண்டவர் எப்படி இங்க பேசுறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, அவர் பேசுகிறது நமக்கு புரியல, எப்படி அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம் சாப்பிட முடியுமா, ஒரு மனுஷனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம் எப்படி சாப்பிட முடியும் என்று கூட அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை லிட்ரலாக அவர் எடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே லிட்ரலாக அவர் பேசவே இல்லை. அவர் பேசினது எல்லாமே ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜாக தான் பேசியிருக்கிறார். டீப்லி சிம்பாலிக். அவர் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை அதை அங்க குறிக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் அங்க பேசியிருக்கிறார். சோ இங்க நீங்க யோசித்து பாருங்க, மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அப்போ அவருக்கு ஜீவன் இல்லையா? இப்போ யாருமே மரித்து போகல அங்க. எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னால் அவருக்கு ஏற்கனவே ஜீவன் இருக்கு. இப்ப நாங்க நீங்க இத மாம்சத்தையும் ரத்தத்தையும் நீங்க சாப்பிடாமல் இருந்தாங்க, நீங்க உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று நான் சொன்னால் அது லிட்டரலாக நீங்க எப்படி எடுத்துவீங்க? நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிருள்ள மனுஷன், எனக்குள்ள ஜீவன் இல்லை என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்று ஒரு கேள்வி கண்டிப்பா அங்க வரும். சோ இங்க நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இது ஆவிக்குரிய விஷயமாக சொல்றார் பாருங்க. சோ மாம்சத்தையும் ரத்தத்தையும், மாம்சத்தை புசிக்கிறது, ரத்தத்தை பானம் பண்ணுகிறது எப்படி என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை குறிக்குது. அவர் நமக்காக கொடுத்த அந்த சிலுவை மரணம், கோரமான சிலுவை மரணம். அந்த மரணத்தை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஈடுபலி எப்படி தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதை இங்கே குறிக்கிறார் பாருங்க. சோ அப்படி என்றால் உண்மையான ஜீவன் யாரு? உண்மையான ஜீவன் என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலி தான் அங்க ஜீவன். சோ அந்த ஈடுபலி நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜீவன் இருக்கும்.
இல்லை என்றால் நமக்கு ஜீவன் இல்லை. அதனால்தான் இங்க இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே 2 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் பாருங்க. சோ இங்க ஜீவன் என்று சொல்லும்போது அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ransom. அந்த ஈடுபலி பத்தி இங்க தேவன் அங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இப்போ அவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து ஒரு டிவைன் நேச்சர். அவருடைய டிவைன் நேச்சர் வந்து எப்படி இருக்கிறது என்றால் 100% பர்ஃபெக்ட்டா இருக்கிறது. அவருடைய டிவைன் நேச்சரை வந்து நாம் யோசிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது, அவர் அறியவும் முடியாது. இப்போ அவருடைய டிவைன் நேச்சருக்கு வந்து எந்த ஒரு கம்பேரிசனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் நேச்சர் அவருக்குள்ள இருக்கிறது. அந்த ஒரு ஒழுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஹி இஸ் மாரலி பர்ஃபெக்ட். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து மாரலி பர்ஃபெக்ட்டா இருக்கும்போது, ஆ இப்போ அவர் என்ன செஞ்சார்? அந்த மாரலி பர்ஃபெக்ட்டா இருக்கும்போது, அவர் வந்து அந்த பிதாவின் வீட்டிலே அவர் செல்ல பிள்ளையா இருந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும்போது, அவர் என்ன செஞ்சார்? அந்த நேரத்திலே அவர் அ ஒரு மனுஷ குமாரனாக பிறந்து ஈடுபலி குடுக்கிறதுக்கு அவர் வந்து அந்த அவருடைய நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்ப நீங்க யோசித்து பாருங்க. ஆ இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் அவர். அவருடைய மாரலி பெர்ஃபெக்ட் ஒழுக்கு பரிபூரணமா இருக்கிறது. இப்ப நமக்கு மனுஷர்களாகிய நமக்கு பரிபூரணமான ஒரு ஒழுக்கு இருக்கு. நம்முடைய மொராலிட்டி பரிபூரணமா இருக்கு என்று சொன்னால், நாம என்ன யோசிக்கிறோம்? தப்பு செய்யாமல் இருந்தால், நம்ம கேரக்டர் நல்லா இருந்தால், நாம உண்மையாக இருந்தால், அதுதான் மாரலி பெர்ஃபெக்ட் என்று நாம் நமக்காக யோசிக்கிறோம். இது நம்முடைய ஆலோசனை. இப்ப நாம் அந்த ஆலோசனையில தேவனுக்கு நாம் அப்படி யோசிக்க முடியாது. தேவன் வந்து அதுக்கு மேல இருக்கிறார். அந்த பரிமாணத்துக்கு மேல இருக்கிறார் அவர். அவருடைய மொராலிட்டி வந்து எப்படி என்றால், அது வந்து ஒரு திவ்ய ஸ்வரூபமா இருக்கிறது. அது வந்து நமக்கு கம்பேர் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வந்து மொராலிட்டி இந்த ஒரு ஒழுக்க பரிபூரணம் என்று சொல்லும்போது, நாம என்ன யோசிக்கிறோம்? வெறும் நமக்கு நாம் தப்பு செய்யாமல் இருந்தால் போதும். நாம் வந்து ஜெபித்தால் போதும். நம்ம வந்து உண்மையாக இருந்தா போதும். ஒவ்வொரு சண்டே வந்து நம்ம எக்லிஷியாக்கு போயிருந்தா அது போதும். நாம் வந்து மாரலி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனா அப்படி நம்முடைய பார்வையிலே, நம்முடைய லிமிட்டேஷன்ல நாம் அதை யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய திவ்ய ஸ்வரூபத்தை அவர் வந்து விட்டு மனுஷனாயிருக்கிறார். இப்போ நீங்க இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், கொஞ்சம் எல்லாருமே கவனிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய திவ்ய ஸ்வரூபத்தை அவர் நமக்காக ஈடுபலியாக கொடுக்காமல், அவர் மனுஷகுமாரனாய் வந்து அந்த திவ்ய ஸ்வரூபத்தை ஈடுபலியாய் கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால், அங்க கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஒரு உயிருக்கு உயிர், அந்த ஆதாமுடைய பாவத்துக்கு அங்க ஈடுபலி கொடுக்கிறதுக்கு ஒரு அ தேவதூதனுடைய ஈடுபலி அங்க குடுத்தால் அது மேட்ச் ஆவாது. அந்த தேவனுடைய நீதிக்கு மேட்ச் ஆவாது. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய திவ்ய ஸ்வரூபத்திலே அவர் வந்து நமக்கு ஈடுபலி குடுத்தாலும், அது வந்து நீதியை சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? அவருடைய திவ்ய ஸ்வரூபத்திலே இருந்து, ஆனால் மனுஷகுமாரனாய் அவர் வந்து அங்க ஈடுபலிய குடுக்கணும். இதுதான் வந்து டியூவல் நேச்சர். இந்த டியூவல் நேச்சர் பத்தி நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும் சகோதர, சகோதரிகள். ஏனென்றால், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இருக்கும்போது கூட, அவர் பிதாவின் செல்ல பிள்ளையாக தான் இருந்தார். அந்த எந்த வித்தியாசமும் இல்ல. ஆ அந்த திவ்ய ஸ்வரூபம் அவருக்கு மனுஷகுமாரனாய் இருக்கும்போது கூட அவருக்கு அது இருந்தது. ஆனால், அதை எதையும் அவர் ஆ யூஸ் பண்ணல பாருங்க. இப்போ அவர் மனுஷகுமாரனா இருக்கும்போது, எனக்கு எந்த ஒரு வேதனை வராமல் ஏதோ ஒரு அந்த ஒரு திவ்ய ஸ்வரூப்பை எடுத்து அவர் அதை யூஸ் பண்ணல. அவர் 100% மனுஷனா இருந்தார். 100% அவர் திவ்ய ஸ்வரூபத்திலே இருந்தார். தெய்வமாய் இருந்தார். ஆண்டவராய் இருந்தார். ஸோ இந்த டியூவல் நேச்சர் அவர் வந்து அவருக்குள்ள அது இருந்ததை நாம பார்க்கிறோம். பிரியமான சகோதர, சகோதரிகளே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாக்கி. பார்த்தீங்களா? சோ இயேசு கிறிஸ்து யாரா இருந்தார்? அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருக்கும்போது அவர் வார்த்தையிலிருந்து அவர் என்னவானார்? மாம்சத்துக்குள்ளே வந்தார். அப்படி என்றால் அவர் 100% மனுஷகுமாரனாகவே அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். சோ அந்த வார்த்தை என்று சொல்லும்போது எந்த வார்த்தை? இப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார். எந்த வார்த்தையாய் இருந்தார்? சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வந்து பிதாவான தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். இது வந்து நாம நன்றாய் புரிந்து கொள்ளணும். பிதாவான தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதல் வார்த்தை தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ அந்த வார்த்தை தான் அவருடைய அந்த வல்லமை. அந்த வார்த்தையினால தான் சகலமும் உண்டாக்கினது. அந்த வார்த்தையினால தான் சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கினது. சோ அந்த வார்த்தை என்று சொல்லும்போது நம்முடைய பிதாவான தேவனுடைய வார்த்தை மாம்சமாக்கி. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்டவர். அவர் வந்து மனுஷகுமாரனாக, ஆண்டவரே நமக்கு மனுஷகுமாரனாக அவர் பிறந்திருக்கிறார். சோ உலகத்துல சில ஜனங்கள் யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதமான அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார், அவருக்கு எல்லா விதமான அவருக்கு வல்லமை இருந்தது. சோ அப்படி இருக்கும்போது அந்த சிலுவை மரணத்தில் கூட அவர் வந்து எந்த ஒரு நோய் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம் என்று யோசிக்கிறாங்க. அது முடியவே முடியாது. அவர் திவ்ய ஸ்வரூபத்தில் இருந்தாலும் அவர் 100% பரிபூர்ண மனிதனா இருக்கிறதுனால ஒவ்வொரு நோய், ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு பாதை, இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய நம்முடைய இதயத்தில வருகிற அந்த பாதைகள், மனசுல வருகிற பாதைகள், அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்திலே அந்த வேதனை அவர் அனுபவித்தார். பெருமான சகோதர சகோதரிகள். சோ 100% மனுஷகுமாரனா இருந்து அவர் வந்து நமக்காக அந்த ஈடுபலியை கொடுத்திருக்கிறார். இங்க இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆஹ் ஹெப்ரியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே ஸ்கிரீன்ல இருக்கிறது. சிஸ்டர் யாராவது வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். Thank you, sister. சோ இங்க நாம பார்க்கிறோம் எப்படி இந்த இந்த வசனத்தில நாம முக்கியமாய் கவனிக்கிற விஷயம் என்ன என்றால், லோவர் தென் ஏஞ்சல்ஸ் என்று அங்க சொல்லப்படும். அப்படி என்றால் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர். அவர் வந்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தேவ தூதரிலும் கொஞ்சம் சிறியவராக அவர் அங்க இருக்கிறதை நாம் பார்க்கும். சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்க அவர் மனுஷகுமாரனாய் பிறந்ததே அவர் மரணத்துக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய அந்த ஈடுபலிக்காக தான் அவர் அங்க பிறந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இதுல எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உள்ளவராய் அவர் பிறந்தார். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உள்ளவராய் அது பிறந்து நமக்காக அவர் ஈடுபலியை கொடுத்திருக்கிறார். சோ அதை வந்து நாம் இங்க தியானிக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளை. ஏனென்றால் அவர் வந்து அங்க பர்ஃபெக்ட் நேச்சர்ல இருந்து மனுஷகுமாரனாகவும் அங்கே பர்ஃபெக்ட் நேச்சர் இருந்து அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நமக்காக ஈடுபலியாக கொடுத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். சரி, நாம இன்னொரு வசனத்தை இங்க வாசிக்கலாம். வாசிக்கும்படி முன்னாடி
இங்க நாம் யோசிக்கும்போது, நாம வந்து இங்க வசனத்தில தேவன் என்ன சொல்றார்? என்னுடைய இரத்தத்தையும், மாம்சத்தையும் நீங்க மாம்சத்தையும் புசிக்காமலும், இரத்தத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்ல. மெய்யாகவே, மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்றார். ஓகேயா? அதுதான் நமக்கு குடுத்துக்கப்பட்ட வார்த்தை. ஸோ இங்க அ எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ஏன் தேவன் வந்து அந்த சாப்பிடுகிற காரியத்தை அவர் சொல்லுகிறார்? அந்த அந்த செயலும், சாப்பிடுகிற செயலும் நாம் ஏன் செய்யணும்? சாப்பிடுகிற காரியம் ஏன் செய்யணும்? அவருடைய இரத்தத்தையும், மாம்சத்தையும் பார்த்தாலே போதுமா? பார்த்தாலே ஏன் அ அது முடியாது? ஏன் சாப்பிட்டு தான் ஆகணும்? ஏன் அதை வந்து நாம வாய் திறந்து சொன்னால், "ஆண்டவரே உங்களை ஈடுபலியை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் அதை நம்புகிறேன்." அ என்று வாயை திறந்து நாம் சொன்னால் போதுமே! எதற்காக கர்த்தர் அங்கே சாப்பிடுகிற செயலும், காரியமும் அங்கே செய்கிறார் என்ற கேள்விக்கு நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர, சகோதரிகளே. ஏனென்றால் முதலாவது ஒரு ஆகாரம் ஒரு ஆகாரம் என்றால் என்ன? அது வந்து ஆகாரம் என்று சொல்லும்போது, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு ஒரு காரியம் அது. அது நமக்கு ஜீவன் குடுக்கிற அ ஒரு காரியம். ஸோ இப்ப சாப்பிடாமல் இருந்தால் 1 நாள் ஓகே, 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே. 5வது நாள் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி ஆகும்? அ ஒரு 6 நாள் சாப்பிடாமல் இருந்தால், 7 நாள் சாப்பிடாமல் இருந்தால், நாம் மரித்தே போகுவோம். கரெக்ட்டா? இப்ப நாம வந்து அ ஆகாரத்தை பார்த்தா நமக்கு அ போதுமா? இல்ல ஆகாரத்தின் பத்தி பேசினால் நமக்கு போதுமா? இல்ல ஆகாரத்தை நாம் கையில எடுத்தாலும் நமக்கு போதுமா? கண்டிப்பா கிடையாது. அந்த ஆகாரத்தை சாப்பிடாமல் இருந்தால், நாம வந்து மரித்து தான் போகுவோம். ஸோ, இங்க அந்த சாப்பிடுகிறது வந்து என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த சாப்பிடும்போது நாம என்ன யோசிக்கிறோம்? ஜஸ்ட் வாயில போடுகிறோம். அ அதை நல்லா பண்ணிட்டு நாம வந்து ஸ்வாலோ பண்ணிடுறோம். கரெக்ட்டா? அவ்வளோதான் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம். ஆனால், நம்முடைய சரீரத்துக்குள்ள அந்த நம்ம சாப்பிடுகிறது உள்ள போனால், ஒரு 3000 அங்க ஆக்டிவிட்டீஸ் 3000 செயல்கள் அங்க நடக்கும். நாம வந்து சாப்பிடும்போது. ஏனென்றால், அவ்வளோ ஒரு காரியம் நம்முடைய சரீரத்துக்குள்ள நடக்கிறது பாருங்க. ஆனால் முக்கியமாக ஒரு சாப்பாட்ட சாப்பிடும்போது என்ன ஆகும் என்றால், நாம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து அந்த நியூட்ரிஷன் முதலாவது எங்க போகும்? இருதயத்துக்கு போகும். ரத்தம் மூலமாய் சுத்தி சுத் சுத்திகரித்த ஒரு ரத்தம் இருதயத்துக்கு போகும். அந்த இருதயத்திலிருந்து நம்முடைய மூளைக்கு போகும். அப்பொழுது முழு சரீரத்துக்கு எங்கெங்க தேவை இருக்கிறதோ, அங்கங்கே அந்த நியூட்ரிஷன் ஆன அந்த ஒரு ரத்தம் அங்க போகும். ஸோ இதுதான் சரீரத்தோடு இந்த உலகத்திலே சரீரமாக என்ன நடக்கிறது என்றால், சாப்பிட்ட ஆகாரம் முதலாவது அந்த நியூட்ரிஷன் ரத்தம் மூலமாக போகிறது நம்முடைய இருதயத்துக்கு. ஸோ இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஸோ அப்படியே இயேசு கிறிஸ்து எதற்காக நீங்க என்னுடைய மாம்சத்தை சாப்பிட்டு நீங்க ரத்தத்தை பானம் பண்ணுங்க என்று சொல்றார் என்றால், அது வந்து நம்முடைய சரீரத்துக்குள்ள போகும்போது, அவருடைய ரத்தமும், மாம்சமும் என்னவா இருக்கிறது? அது வந்து ஜீவனுள்ள ஈடுபலியா இருக்கிறது. ஈடுபலி வந்து ரான்சம் வந்து சும்மா ஒரு காரியம் அல்ல. அது சும்மா ஒரு ஏனோ தானோ என்று நாம் யோசிக்கக் கூடாது. அது வந்து எப்படி என்றால், நமக்கு மீட்பு குடுக்கிற ஒரு ஜீவனா இருக்கிறது. அதை வந்து நம் வாயினால் அறிக்கை செஞ்சால் போகாது. அதை வந்து நாம் பார்த்து நம்பினால் பத்தாது. நாம் என்ன செய்யணும்? அதை வந்து சாப்பிட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த அ தேவன் குடுத்த ஈடுபலியின் ஜீவனை நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் அதை ஒண்ணாய் சேர்ந்து கலந்து போகணும். அப்பொழுதுதான் நமக்கு வந்து விடுதலை, நமக்கு வந்து மீட்பு. பிரியமான சகோதர, சகோதரிகளே. இன்னொரு விஷயத்தை இன்னும் கூட நீங்க கவனித்தால், சாப்பாட்டு சாப்பிடுகிறது ஆகாரம் வந்து நமக்கு என்னவா இருக்கிறது? நமக்கு டிபெண்டன்சி. அந்த ஆகாரத்தின் மேலே நாம் மிகவும் டிபெண்டன்ட் ஆயிருக்கிறோம். அந்த ஆகாரம் இல்லை என்றால் மரித்து போகிறோம். ஒண்ணுமே செய்ய முடியாது. அனுதினமும் நமக்கு தேவையா இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் கம்யூனியன் கூட நாம் ஒவ்வொரு வருஷமும்
ஒவ்வொரு வருடமும் நாம் அதை கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படியே நாம் என்ன செய்யணும் என்றால், அந்த டிபெண்டன்சி முழுமையாக நம்முடைய வாழ்க்கை டிபெண்டன்சி எப்படி இருக்கணும் என்றால், தேவன் கொடுத்த அந்த ஈடுபலி மேல் தான் நாம் டிபெண்டன்ட் ஆயிருக்கிறோம். அதை நாம் நன்றாய் அனுதினமும், அனுக்ஷணமும் நாம் என்ன செய்யணும்? அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம அதை அ உளங் உளவங்கப்படணும். அது நமக்குள்ள இன்டர்னலி நமக்கு அது போகணும். அப்பொழுதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை அது முழுமையாக இயேசு கிறிஸ்துவோடு கலந்து போயிடும் பாருங்க. இப்ப நாம வாயை திறந்து நாம் நம்பிக்கை இருக்கு, நாம் நல்ல பாடல்கள் பாடலாம், நல்ல ஒரு சப்ஜெக்ட்கள் எடுக்கலாம். அ அது எல்லாமே காரியங்கள் கை பிரயாசத்தினாலே நம்ம ஹார்வெஸ்ட் ஒர்க் செய்யலாம். அது எல்லாம் செய்யலாம். சந்தோஷம். தேவனுக்காக நீங்க செய்கிறீங்க. ஆனால் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை நாம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே நாம் அதை போட்டு அதை உளவங்கப்படணும். இன்டர்னலைஸ்ட் ஆகணும். அது கலந்து போகணும் நம்முடைய இதயத்துக்குள்ளே. ஸோ முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய அ காரியமாய் இருக்கிறது. அடுத்தது நீங்க யோசித்து பாருங்க. ரத்தத்தை குடிக்கிறது என்றால் என்ன? இப்ப உலக ஜனங்களுக்கு அது தெரியாது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்க" என்று. இப்போ ரத்தம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. கரெக்ட்டா? இப்ப நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருந்தால் அது ரத்தம். சரீரத்தின் வெளிய வந்துட்டா அது ஈடுபலி. அது சாக்ரிஃபைஸ். அது ஒரு பெரிய ஒரு தியாகம். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம பானம் பண்ணுகிறது அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய ரேன்சமை நாம் அக்செப்ட் பண்றோம். கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்றோம். அவருடைய ரத்தம் நமக்குள்ள போகும்போது, அவர் சரீரத்தின் வெளியே வந்த ரத்தம், அந்த ரேன்சமை நாம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே போடும்போது, அப்பொழுதுதான் நமக்கு ஜீவன் அங்க வருகிறது. ஸோ லேவியாக புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் அதை அ அ நமக்கு இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் கூட பானம் பண்ணுகிறது முக்கியமாயிருக்கிறது. ஸோ நம்முடைய நம்பிக்கை நாம் எப்படி அக்னாலேஜ் பண்றோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும், மாம்சத்தையும் நாம் சாப்பிடும்போது மட்டும்தான் நமக்கு கம்ப்ளீட்டாக அது நம்முடைய அ இயேசு கிறிஸ்துவின் அ அந்த குடுக்கிற அந்த மீட்புல நாம் கலந்து கொள்ள முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இது மிகவும் முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ இங்க நாம் பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய திவ்ய ஸ்வரூபத்தினாலே அவர் மனுஷகுமாரன் ஆனாரோ, அப்படியே அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்த நாம்கள் மனுஷகுமாரர்களாகி நாம திவ்ய ஸ்வரூபத்துக்குள்ளே போகலாம் என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அங்க ரசல் பிரதர் சொல்லுகிறார் பாருங்க. யோசித்து பாருங்க. இப்போ 1,44,000 பேருக்குள்ளே போகணும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். ஸோ அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? திவ்ய ஸ்வரூபம் இயேசு கிறிஸ்து ஓடு வலது கரத்தில அவருடைய வலது பக்கத்தில நின்று உலகத்தை ஆளப் போகிற 1,44,000 பேர் எப்படி இருப்பாங்க? அவருடைய திவ்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அவருக்கு அமரத்துவம் இருக்கும். அவர் 100% அவருக்கு திவ்ய ஸ்வரூபம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குடுக்கிறார். ஸோ அது என்னத்தை குறிக்குது என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய திவ்ய ஸ்வரூபத்தினாலே இரத்தத்தையும் மாம்சமும் உடைய மனுஷகுமாரன் ஆனாரோ, அப்படியே அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் சாப்பிட்ட நாம் திவ்ய ஸ்வரூபத்துக்குள்ள போகிற ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஸோ இதுதான் ரத் மாம்சமும் ரத்தமும் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல மிகவும் ஒரு சின்ன சப்ஜெக்ட். அதற்குள்ள சில விஷயங்கள் நமக்கு தேவன் அதனுடைய மகத்துவத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஈடுபலி எப்படி ஒரு கனெக்ஷன் ஆகும் என்ற ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு சின்ன சப்ஜெக்ட்காக இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நம்முடைய பிதாவான தேவனுக்கும் நன்றியை செலுத்தி பொறுமையோடு கேட்ட எல்லாருக்குமே நன்றி. ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரதர்.